இன்னைக்கு நான் சால்வ் பண்ற ப்ராப்ளம் வந்து 164th சம் மேக்ஸிமம் கேப். இந்த கொஸ்டினோட பேரை பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம் நான் என்ன வந்து கண்டுபிடிக்க போறேன்னு. அதாவது கொடுத்துருக்கிற இன்புட் அரேவை வந்து அதை ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி எதுல வந்து மேக்ஸிமம் கேப் எவ்வளோ நம்பர் இருக்கோ அதை நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். இப்போ இங்க எக்ஸாம்பிள் ஒன்னா பாருங்க. இன்புட்ல வந்து 3691 கொடுத்துருக்காங்க. அவுட்புட்ல வந்து 3 டிஸ்ப்ளே பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, அந்த குடுத்திருக்க இன்புட்ட வந்து நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அதாவது சார்ட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ 3691னா அசெண்டிங் ஆர்டர்ல 1369 இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணி, அதுல எது மேக்ஸிமம் கேப் இருக்கோ, அத வந்து நம்ம அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போ செகண்ட் இன்புட்ட பாருங்க. செகண்ட்ல வந்து என்னன்னா, நம் இஸ் ஈக்குவல் டு 10 அதாவது 2 எலிமெண்ட்டுக்கு கம்மியா இருக்கு. அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஜீரோன்னு பிரிண்ட் பண்ணணும். அதாவது இஃப் த அரே கண்டைன்ஸ் லெஸ் தென் 2 எலிமெண்ட்ஸ்னா நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து 0 கொடுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா, கொடுத்துருக்க அரேயோட லென்த்தை வந்து நான் ஸ்டோர் பண்ண போறேன். அதுக்கு வந்து இன்ட் n வேரியபிள் எடுத்து அதுல வந்து நம்ஸ் டாட் லென்த் நம்ஸ்டாட் லென்த் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம கொடுத்துருக்க அரேயோட லென்த்தை வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ வந்து அரேல வந்து லெஸ் தென் 2 எலிமெண்ட்ஸா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜீரோவா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு இஃப்ல வந்து n இஃப் n இஸ் லெஸ் தென் 2வா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 0. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்க அரேவா வந்து நம்ம சார்ட்டட் அரேவா மாற்றணும். அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல மாற்றணும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? நான் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் நம்ஸ். அரேஸ் டாட் சார்ட் வந்து டிஃபால்ட்டாவே அசெண்டிங் ஆர்டர்ல வந்து மாத்திரும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ண போறேன். எதுக்குன்னா மேக்ஸிமம் கேப்பை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு. என் மேக்ஸ் கேப் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து ஒரு ஃபார் லூப்பை கிரியேட் பண்ண போறேன். ஃபார் லூப் எதுக்குன்னா நம்ம சார்ட் பண்ண அந்த அரேவை வந்து டிராவர்ஸ் பண்றதுக்காக நான் வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். i is equal to n i plus plus. இப்போ வந்து இப்போ செகண்ட் எலமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் மைனஸ் பண்ணோம்னாலே அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம ஒரு இன்ட் கேப் வேரியபிள் யூஸ் பண்ணி அதில் வந்து அந்த கேப்பை ஸ்டோர் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறேன்னா, மேக்ஸ் கேப்ல வந்து இதோட கேப்பை வந்து ஸ்டோர் பண்ண போறேன். மேக்ஸிமம் கேப்பை. ஸோ மேக்ஸ் கேப் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம்னுட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இங்க என்ன போடலாம்? மேக்ஸ் கேப்பையும் அப்புறம் கேப்பையும் கம்பேர் பண்ணி ரெண்டுல எது பெருசுன்னு பார்த்து அதை மேக்ஸ் கேப்பை ஸ்டோர் பண்ணிக்கணும். லூப்புக்கு வெளியில வந்து நான் மேக்ஸ் கேப்பை ரிட்டர்ன் பண்ண போறேன். அவ்வளவுதான். இங்க எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் ஐட்ரேட்டிவா காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சார்ட்டட் இன்புட் வந்து நான் எழுதிக்கிறேன். 1 3 6 9. இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0 1 2 3. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ என்ன? i is equal to 1. இப்போ nums of 1 minus nums of i minus 1. i minus 1 னா 1 minus 1. 1 minus 1 வந்து 0. ஸோ nums of 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு.
அதே மாதிரி 0th இண்டெக்ஸ்ல என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. ஸோ இப்ப 2யும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 2 தான் ஆன்சர். இந்த 2 எங்க ஸ்டோர் ஆகும்னா, கேப்ல போய் ஸ்டோர் ஆயிடும். கேப் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு. ஓகே. இப்போ அடுத்து வந்து இது என்ன செய்யும்னா, மேப் டாட் மேக்ஸ் வந்து பார்க்கும். மேப் டாட் மேக்ஸ் வந்து 2ல எது பெருசுன்னு பார்க்கும். 0வா இல்ல 2வான்னு. இதுல பெருசு வந்து டெஃபினட்டா 2 தான். ஸோ அதனால ஸோ மேக்ஸிமம் கேப்ல வந்து 2ன்னு ஸ்டோர் ஆயிடும். இப்போ I வந்து இன்கிரிமெண்ட் ஆகப்போ I இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ஸ் ஆஃப் 2 மைனஸ் நம்ஸ் ஆஃப் 2 மைனஸ் 1னா 1. ஸோ நம்ஸ் ஆஃப் 2ல என்ன இருக்கு? 6 இருக்கு. அதே மாதிரி 1ல 3 இருக்கு. ஸோ 6 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ கேப் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு மாறிடும். இப்போ இதை வந்து மேத் டாட் மேக்ஸ் வந்து கம்பேர் பண்ணும். இதுல எது பெருசுன்னு. ஆல்ரெடி இங்க வந்து மேக்ஸிமம் கேப்ல யார் இருக்கான்னா 2 இருக்கான். ஸோ அப்போ 2, 3. இப்போ இந்த ரெண்டுலயும் யாரு பெருசு? 3 தான் பெருசு. ஸோ மேக்ஸ் கேப் வந்து இஸ் ஈக்குவல் டு 3. இந்த மாதிரி நீங்களே நோட் பெண்ணை வச்சுக்கிட்டு ஒரு ஐட்ரேஷன் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த கோடிங் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். I is equal to 3. Nums of 3 minus சாரி இங்க ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். மைனஸ் nums of 2. இப்போ இங்க 3ல யாருக்கா 9 இருக்கான். 2ல 6 இருக்கு. ஸோ அப்போ 9 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ கேப்ல 3 இருக்கும். அப்போ என்ன ஆன்சர்? 3 தான் பெருசு. அப்போ அவுட்புட்ல வந்து என்ன வரணும்? 3ன்னு வரணும். ஓகே. இப்போ இந்த சம்ம வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எங்கேயோ எரர் வருது. ஜி கேப்ஸ்ல போடல. எஸ். 2 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. போய் சப்மிட் பண்ணலாம். ஓகே. சக்ஸஸ்ஃபுல்லா சப்மிட்டும் ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான சம்மு. இந்த மாதிரி கொஸ்டினை வந்து மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் இவங்கெல்லாம் இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் வேற. சரி, ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.